ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை என்ற தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 22 வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசலித்து போனாய். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் மிக வருத்தத்துடன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமானது பலவீனப்பட்டு போகும் பொழுது நாம் நிச்சயமாக சோர்வடைகிறோம். நம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவை விலை மதிக்க கற்றுக்கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 7 முதல் 11 வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்காமல் இருப்பதினால் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து என்ன பயன் என்று எண்ணுகிறீர்களா? அது ஒரு தவறான எண்ணம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நம் தேவனோடு தொடர்பு கொள்ள அருமையான சாதனமாக இருக்கிறது. அதை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமேன்.